டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 42. கேகேஆர் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ்குள்ள நடந்த மேட்ச் தான். இதுல வந்து டாஸை வின் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேகேஆர் வந்து அதாவது கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிற மேட்ச் இது. அவங்க வந்து மொதல் பேட்டிங்ல வந்து நம்ம ஷால்ட் விசஸ் சுனில் நரேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க, தெறிக்க விட்டாங்க. சுனில் நாராயணோட ஃபார்ம்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. போலர் மாதிரியே கிடையாது, ஆல்ரவுண்டர் மாதிரி அடிக்கல, ஒரு பக்கா பேட்ஸ்மேன் மாதிரி பிரிச்சு விட்டாருன்னு சொல்லலாம். 32 பாலுக்கு 71 ரன் அடிச்சு வெளியே போனாரு. 37 பாலுக்கு 75 ரன் அடிச்சு ஷால்ட் வெளியே போக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அவரால் முடிஞ்ச பங்குக்கு 23 பாலுக்கு 39 ரன் அடிச்சு, இது மாதிரி வந்து ஒரு 6 விக்கெட் இழப்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தவங்களாம் அடுத்தது வந்தவங்களாம் ஒரு 10-12 பாலுக்கு 20-30 ரன் அடிச்சு 20 ஓவருக்கு 261 அடிச்சிருந்தாங்க. 262 அடிச்சா வின்னுங்கிற ஒரு இம்மாலை இலக்கம் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கு கொடுத்தாங்க. ஒரு 250 மேல அடிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அவங்க தான் வின்னு. இதுக்கப்புறம் சேஸ்லாம் யாரும் பண்ண முடியாது, பண்ணதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் வந்து கேகேஆர் வந்து போல் பண்ண வந்தாங்க. ஓப்பனிங்ல வந்து நம்ம பரம்சிம்ரன் சிங், யாருங்க அந்த மனுஷன்? ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் விசஸ் சிஎஸ்கே மேட்ச்ல வந்து ரைன் அடிச்சிருப்பாரு. 25 பாலுக்கு 87 ரன் அடிச்சிரு பார்த்தீங்களா ஓப்பனிங்ல இறங்கி. அந்த மாதிரி வந்து சிம்ரன் என்ன சிம்ரன் இதுன்ற மாதிரி 20 பாலுக்கு 54 ரன் ஓப்பனிங்ல பிரிச்சு விட்டுருப்பாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோன் அவர் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகி சிம்ரன் அவுட் ஆனப்ப வந்து நம்மளுக்கு சேம் ரைனாவோட அந்த ஃபீல் கொடுத்ததுன்னே சொல்லலாம். அப்புறம் பயங்கரமா ஃபைனல்ல ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஷாங்க் சிங் அவர் வந்து என்னடா அப்பா 28 பாலுக்கு 68 ரன் அடிச்சு 48 பாலுக்கு 108 ரன் நம்ம ஜானி பேஸ்டோன் ஒரு மேட்சை வந்து முடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி 262 அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி, அதை 18.4 பால் தான், 18 ஓவர் 4 பால்லேயே மேட்சை முடிச்சு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பாலை வச்சு ஒரு ஹை ஸ்கோர். ஏன்னா வந்து ஒரு 150க்குள்ள இருக்கிற ஸ்கோர்ஸை வந்து இது மாதிரி அடிச்சு பேலன்ஸ் பால் வைப்பாங்க. ஆனா 8 பால் பேலன்ஸ்ல வந்து 262 அடிக்கிறதுலாம் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்னே சொல்லலாம். ஐபிஎல் ரெக்கார்ட் கிடையாது, வேர்ல்ட் ரெக்கார்ட். நம்ம ஷாம் கரனோட கேப்டன்ஷிப் வந்து பயங்கர கொஸ்டின் மார்க் இருந்தது. நம்மள தவான் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பஞ்சாப் அடிக்கல இது பண்ணலங்கிறப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டா படைக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஓப்பனிங்ல வந்து ஷாம் கரன் தான் இறங்குற மாதிரி இருந்தது. பட் அவரோட ஓப்பனிங்கை சாக்ரிஃபை பண்ணி சிம்ரன் விசஸ் ஜானி பேஸ்டோனை இறக்கி விட்டது தான் இந்த ரெக்கார்டுக்கான ஒரு பெரிய ஒரு காரணனே சொல்லலாம். வேற லெவல்ல இந்த 2024 ஐபிஎல் வந்து 200+ வந்து அசால்ட்டா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் ஐபிஎல்லாம் வந்து போலர்ஸ்லாம் வந்து போயிடணும், அவ்வளவுதான். இந்த சீசன் பாத்தீங்கன்னா போலர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லாம போயிடுச்சு. பயங்கரமா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு 40 ரன் 50 ரன்னு சொல்லி போலர்ஸ் வந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்லயே பாத்தீங்கன்னா சாம் கரன் வந்து 70 ரன் கொடுத்துருப்பாரு. மாதிரி போயிட்டு இருக்கு. போலர்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதையுமே போயிடுச்சு. இந்த மேட்ச்ல ஃபுல்லா பேட்ஸ்மேனோட ஒரு மேட்சா தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு 100 50 அப்படின்னு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போற போக்கில் பார்த்தா 200 அடிச்சிருவாங்க போல இருக்கு ஐபிஎல்ல. என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து டாடா ஐபிஎல் மேட்சை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுவார் மீடியாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பேர்களை தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சா தெரியும் பாக்குற வைக்கும். உங்கள்கிட்ட இந்த வீடியோ டாடா பாய், see you.